பாய் டி. பாய் டி. பாய் டி. ஹலோ. அப்பா எப்பப்பா வருவீங்க? டியூஷன் விட்டாச்சு. ஓகே. ஏய் பாப்பா, நான் யாருன்னு தெரியுதா? எதுக்கு இந்த பொண்ணை 17 தடவை குத்தணும்? அம்மா வேற எப்போ மேரேஜ் பண்ணி போகணும்னு கேட்டு இருக்கேங்க. எங்க வீட்டில் வேற மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. எனக்கு நேத்தா நிச்சயம். பேஸ் பண்ணல கூட வருவீங்களா? விக்ரம் ஐபிஎஸ் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். ஒன்று இருக்கு மச்சான், அவளை விடு. அப்புறம் என்ன மட்டும் அசிங்க போச்சுட்டு அவங்க சந்தோஷம் இருப்பாளா? இதுக்கு விட்டுருவனா? எனக்கும் அந்த வலி வேதனைலாம் தெரியும் ராஜா. இந்தாங்க, நீங்களே சுட்டுருங்க. கேஸ் ஃபைல் வேறு க்ளோஸ் பண்ணணும்ல? சார் ஃபைலும் க்ளோஸ் ஆயிரும், உங்களுக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும். ப்ரமோஷனா சார்? ஓகே சார். டார்லிங், சொல்லுங்க சார். சதீஷ், சார் சார் தண்ணி. சார். என்ன சதீஷ்,
உங்கள் பேட்சுக்கு ப்ரமோஷன் கிடச்சி போலகுது. ஏதோ கிடைச்சிருக்கு சார். இந்த கேஸ் என்ன? லாஸ்ட் கேஸில் கொலை பண்ண மாதிரி 17 தடவை குத்தி கொலை பண்ணியிருக்கான் சார். இவனுக்கு இதே கொலைப்பாக சுற்றுறாங்க சார். இவங்க சும்மா விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும். என்னையா சொன்னேன் டாக்டரு? டாக்டர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு, என்னன்னு பார்க்குறேன் சார். ஐ விட்னஸ் யாரு? சார் ஐ விட்னஸ் இந்த கேஸ் ஒரு பொண்ணு தான் சார். சரி வாங்க போகலாம். எஸ் சார். உள்ள யாருங்க? உள்ள யாரும் இல்லை சார். அந்த பொண்ணு தான். நிறுத்துங்க சார். எத்தனை டைம் சொல்றது வீட்டு பக்கம்லாம் வராதீங்கன்னு? நான் தான் அன்னைக்கே எல்லாமே சொல்லிட்டேன்ல. சார் கூப்பிட்டாரு. ஆமா சொல்லுங்க சார். இந்த செயின் உங்களுக்கு தான்? நான் ஒன்றும் கிறிஸ்டின் கிடையாது. வாங்க அலெக்ஸ், எப்போ சபரிமலைக்கு போகிறீங்க? சார் அடுத்த வாரம் போகிறேன் சார். நாளைக்கு மாலை போகிறேன் சார். சார்கிட்ட லீவ் கேட்கணும். சரி நீங்கள் போங்க. நானும் தான் வாரம் வாரம் சர்ச்சுக்கு போகிறேன். நான் கிறிஸ்டினா. இட்ஸ் மேக் நோ டிஃப்ரென்ஸ். காந்தி, சேக்குவரா, ஜீசஸ் இப்போலாம் இது ஃபேஷனபிள் ஆகிப்போச்சு. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் அந்த செயின் என்னோடது இல்லை. அந்த பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு போய் விட்டேன் சார். நான் சொன்ன அப்படியே சொல்கிறானா? என்ன சதீஷ்? ஒன்றும் இல்லை சார். நீங்கள் அந்த பொண்ணை ஸ்கூலில் விடும்போது உங்களை யாரோ ஃபாலோ பண்ணாங்க. டச்சு சிங்கிதா அந்த பொண்ணை ஸ்கூலில் விட்டுருக்கீங்க. அந்த சமயம் போலீஸ் வந்திருக்காரு. ஏதோ ஸ்ட்ரகிள் நடந்திருக்கு. நீங்கள் எனக்கு தெரிஞ்ச எதையும் மறைக்கிறீங்க. அவ்வளோதானே, நான் போகலாமா? எனிவே தேங்க்ஸ் சங்கீதா. நீங்களும் நல்லா தான் விசாரிக்கிறீங்க. நீங்களும் நல்லா தான் சமாளிக்கிறீங்க. இனிமேட்டு என்ன தொந்தரவு பண்ண மாட்டீங்களா? சொல்ல முடியாது. நீங்கள் என்ன முழுசாக உண்மையை சொல்லு. மறுபடியும் கூப்பிடலாம். எதுக்கு? நீங்கள் கூப்பிட்டா மறுபடியும் வரணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. சதீஷ், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? சார் விசாரிச்சாவே அந்த பொண்ணு நல்ல பொண்ணு சார். நான் கேஸை பற்றி கேட்குறேன். அதான் சார் நானும் சொல்கிறேன். அந்த பொண்ணு கேஸ் இல்லை சார், ரொம்ப நல்ல பொண்ணு சார். சதீஷ் ஒன்று பண்ணுங்க, 2 நாள் லீவ் எடுத்துக்கோங்க. ஆஹா, ஏசி ஹீட் ஆகிடுச்சு. ஹலோ சொல்லுங்கள் நேஷ். சரி ஓகே சரி, நான் பார்த்துக்கிறேன். வைங்க. என்னாச்சு? 1 கேள்வி மிஸ்ஸிங் சார். சார் பாப்பா ஸ்கூல் வந்துச்சான். வாட்ச்மேன்ட்டு கேட்டேன். ஒரு ஆள் வந்து கூப்பிட்டு போனா சொன்னாங்க. எதில் கூப்பிட்டு போனாங்களா? சார் ஆம்னியில் கூட்டிகிட்டு போனதா சொன்னாங்க சார். வண்டி நம்பர் நோட் பண்ணாங்கன்னு கேட்டிங்களா? சரியாக பார்க்கலன்னு சொன்னாங்க சார். ஓகே. என்ன சதீஷ், 9:30 மணிக்கு ஸ்கூல்னா 10:30 மணிக்கு வந்து ஸ்டேஷன்லேருந்து கால் வருது. 9:30 மணிலேருந்து 10 மணி வரையும் ப்ரேயர் இருந்தால் 10:10க்கெல்லாம் அட்டென்ஷன். 10:15க்கு பேரண்ட்ஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் போயிடுது. ஸோ அப்போ ஸ்கூலுக்குள்ளே கடத்தல. அப்போ இந்த 1 மணி நேரம் கேப்பில் தான் ஏதோ நடந்தது.
இந்த பக்கம் ஏதாவது கார் போனுச்சான்னு விசாரிச்சுட்டு வாங்க. இந்த பக்கம் சார். சார் ம். சார் இதை பற்றி விசாரித்தேன். அங்கே ஒருத்தர் விசாரிச்சதில் வந்து இன்னைக்கு காலையில் 10 இல்லைன்னா 10:15 ஒரு ஆம்னி போகிறாங்க சார். வாங்க போய் பார்ப்போம். ஓகே சார். இந்த பக்கம் போய் தேடி போடுங்க. ஓகே சார். நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? ஐ எம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜான்சியானி. அது வந்து என் பேத்தியை காணோம். நான் ஸ்கூலில் போய் விசாரித்தேன். நீங்கள் வந்து விசாரிச்சுட்டு போனதாக சொன்னாங்க. அதான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். சார் சார் ஒரு நிமிஷம். சார் உயிர் இருக்குது சார். ஐயோ ஐயோ என் பேத்தி ஐயோ இப்படி செதஞ்சு கிடக்குறாளே, என்னால பார்க்க முடியலையே. நான் நினச்சி என்கிட்ட சொல்லுமா. ஐயோ, என்னை விடுங்க, நான் போய் பார்க்கணும். நான் பார்த்துக்கிறேன். யாருமே தெரியல. தலையில அடிச்சு ஸ்கூலுக்கு போனேன். அடிச்சு இழுத்துட்டு வந்துட்டாங்க. அண்ணா, நான் இது வரைக்கும் பாட்டிக்கு எதுவுமே செய்யல.
அல்லாதீங்கம்மா. உங்களுக்கு யார் மேலேயே சந்தேகம் இருக்கா? நான் ரிட்டையர்ட் ஆகி ஒரு மாதம் இருக்கும். வழியில் ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன பொண்ணுகிட்ட தகராறு பண்ணிட்டு இருந்தான். நான் சட்டுன்னு போய் கணத்தில் அரைஞ்சி அப்புறம் அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டேன். ஒரு வேளை நீங்கள் டியூட்டியில் இருக்கும்போது உங்களுக்கு யார் மேலேயே சந்தேகம் இருக்கா? நான் டியூட்டியில் இருக்கும்போது பல எதிரிங்க இருந்தாங்கப்பா. நான் யாருன்னு சொல்லுவேன். நீ அழுவுற குரலை கேட்கும் போது அவ்வளோ சந்தோஷம். ஹலோ, இன்ஸ்பெக்டர் சதீஷ் பேசுகிறேன். ஒரு நம்பர் ஒரு கதை சொல்லட்டா? ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நானும் சொல்கிறேன், கேளு. ஒரு ஊரில் ஒரு கோழி ஒரே ஒரு முட்டையை போட்டு ரொம்ப நாள் அடக்காத்து வந்துச்சான். அடக்காத்து ஒரு நாள், எப்படி ஒரு நாள் அந்த முட்டை பொரிஞ்சு கோழி குஞ்சு வெளியே வந்துச்சான். அந்த கோழி குஞ்சுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த கோழி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி திரிஞ்சு இறைய தேடி கொண்டாந்து கொடுத்து பாசமாக பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருந்துச்சான். அப்படி ஒரு நாள் ஒரு கழுகு வந்து அந்த கோழி குஞ்சை தூக்கிட்டு பறந்து போச்சான். ஒரு கோழி சாதாரணமாக 3 அடி தான் பறக்கும். ஒரு கழுகு அந்த கோழி குஞ்சை தூக்கிட்டு பறந்து போகும்போது அதே கோழி பனைமரத்து உயரம் பறந்து போச்சான். ஏன் பாசம் 5 அறிவு இருக்கிற அந்த கோழிக்கு அவ்வளோ இருக்கு, எனக்கு எவ்வளோ இருக்கும்? இன்னைக்கு நான் எந்த நிலைமையில உக்காந்துருக்கணும் அதே இடத்துக்கு நீ வருவ, கதறுவ, கத்துவ, கண்ணீர் விடுவ. அத பார்த்து நான் ரசிப்பேன். சார், இப்போ சொல்லுங்கள் சதீஷ். சார் டாப் பண்ணிட்டேன் சார். காளி சார். காளி யாரு? சார் போன கேஸில் வேதாமும் செல்வராஜ் என்கவுண்டர் பண்ணுவோம்ல, அந்த குரூப் தான் சார் காளி. அந்த பொண்ணு வந்துடுச்சு, இப்போ கரெக்டான டைம் தூக்கிடலாம். என் அறிவு கேட்ட நான் என் மண்டையில மூளை இல்ல, கண்ணை எங்க வச்சுட்டு இருக்கேன்?
முதல்ல இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. என்ன சதீஷ், ஒரு கொலைன்னு பார்த்தா 2 கொலை, 2மே குழந்தைங்க சதீஷ். அதே என்ன பண்ணுச்சு அவங்கள? அந்த பிஞ்சு உடம்புல அவனுங்க என்ன பார்த்தாங்க? சே சாரி சார், உங்களை பிடிக்க ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல சார். கிடைச்சிக்கிது சதீஷ். ரெண்டு ஃபோட்டோவுக்கும் ஒத்து போகிறது இந்த ஃபேஸில் இருக்கிற பிளட். சார் இதை வச்சு பிடிக்கலாமா சார் அவங்கள? இட்ஸ் ஜஸ்ட் அ க்ளூ. சார் அது நீங்கள் தான் பண்ணும் சார். என்ன பண்ணுவீங்க சதீஷ்? என்ன பண்ணுவீங்க? ஒரு சின்ன பொண்ணு கோயிலில் வச்சு கதற கற்பழிக்கிறாங்க. அப்போ என்ன நாம் பண்ணோம்? ஒரு 11 வயசு பொண்ணு ஒரு ஃப்ளாட்டில் 72 வயசு கிழமை கற்பழிச்சுட்டு அவனுக்கு தெரிஞ்சவங்க 22 பேர் 7 மாதம் வச்சு கற்பழிக்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இதே மாதிரி 3 வயசுல ஒரு பொண்ணு 6 வயசுல ஒரு பொண்ணு. அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? உக்காந்துட்டு இந்த கிளவியெல்லாம் தூக்கிட்டு போய் ரேப் பண்றாங்க. அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? ஒரே ஒரு கிளவி தான் 2 பேத்தியை காப்பாத்துறதுக்காக அவங்களே கொடுத்தாங்க. அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில்லாம் ஷேர் பண்ணி தானே பண்ணிட்டு இருந்தோம். இனிமேட்டு தப்பு பண்ணுறவங்க யோசிக்கணும். அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கும். சார் ஒன்று மறந்துட்டேன். அது போய் என்னன்னு பாருங்க. டேய் தம்பி நில்றா, எங்கடா போயிட்டு இருக்கிற? அம்மா ஜூஸ் கேட்டாங்கண்ணா, என்னாச்சு? வாங்க போயிருந்தேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. ஹலோ சொல்லுங்க. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. ஃபோனில் இல்லை, நேரில் வா. சரி ஓகே வரேன். சார் காணும் கொடுமாடா. தனியாக பேசணும்னு சொன்னீங்க. அன்னைக்கு உங்கள்கிட்ட பாதி தான் சொன்னேன், மீதி மறைச்சிட்டேன். இன்னைக்காவது லவ் சொல்லிடுவியாடா? அதெல்லாம் சொல்லிடும்டா. ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்கேன், நீ அவகிட்ட அதை கொடுக்கணும்டா. அவகிட்ட கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுடா. டேய் சூப்பரா இருக்குதுடா. ஹாய் அனு. ஹாய் டி. பாய்க்கா. பாய். டேய் உன் ஆள் வந்துட்டாடா. நான் உங்களை ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன். நான் உங்களை லவ் பண்ணுறேன். நீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதான் என்னோட சின்ன கிஃப்ட். அடைச்சி, உனக்கெல்லாம் அறிவு இல்ல? எத்தனை டைம் சொல்றது? இதே மாதிரி பண்ணிட்டு எங்க அப்பாட்ட சொல்லி தெரிஞ்சுக்கோ. ப்ளீஸ்ங்க என் லவ் ஏத்துங்க. நான் ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கேங்க. சி, உன் மூஞ்சி என்னைக்காவது கண்ணால பாத்திருக்கியா? இந்த மேக்கப் கிட்டு எனக்கெல்லாம் தேவைப்படாது. இந்தா நீயே வச்சுக்கோ. என்ன ஒரே கூட்டமா இருக்கு? என்ன உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? போயிரு, இல்ல செருப்பு கழட்டி அடிச்சிருவேன். ப்ளீஸ்ங்க. போடா. மாட்டிக்கிட்டேன்டா. டேய் வாடா ஓடிடலாம். ஏண்டா பொறுக்கி நாயே, உங்களுக்கெல்லாம் பிள்ளைங்கள பார்த்தா மனசுல பட்டாமூச்சி பறக்குதா? ஏந்தரா நீங்களாம் பயப்படாதீங்க கண்ணு. தங்கம் நீ அழுவ கூடாது, தைரியமா விட்டு. அது ஏன் அப்போ சொல்லாமல் இப்போ சொல்கிறீங்க? போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட உண்மையை சொல்லணும்னு அவசியம் இல்லை, பிடிச்சவங்க கிட்ட உண்மையை சொல்லலாம்ல. ஒரு கதை சொல்லட்டா? ஒரு ஊரில் ஒரு கோழி முட்டை பொரிஞ்சு கோழி குஞ்சு வெளியே வந்துச்சான். அந்த கோழி குஞ்சுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த கோழியா நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். என்ன மச்சான் சரக்கு வாங்க போனோம்? எங்கடா யாருடா சரக்கு வாங்க போனான்? தம்பியோட ஃப்ரெண்டு. செல்லடா டேய்,
எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுறது சரக்குக்காக? என்ன மச்சான் செம்ம காண்டாவது, இன்னும் அவனை காணோம். எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது சொல்லு. நான் மட்டும் என்னடா பண்ணுறது? நான் மட்டும் என்ன சும்மாவா உட்காந்துருக்கேன்? அவன் போயிட்டு வர வேணாம்? வருவானோ இல்லையா? ஒவ்வொன்றையும் பண்ணிட்டு இருக்க வேணாம். இறங்கி வேலை செய்கிறவனுக்கு தான் தெரியும். வருவான்டா, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறான். பழச மாதிரி பண்ணிடலாமா? அதே மாதிரியே தான் பண்ணுறோம். சதைச்சிடலாம், அது யாருக்கும் தெரியாமல் எங்கெங்கே கிடக்குதுன்னு தெரியாமல் சதைச்சிடலாம். பண்ணலான்டா, கொஞ்சம் பொறுமையா இருடா. எதையுமே எடுத்தோமா கவுத்தமான்னு கவுக்க முடியாதுடா. இல்லை மச்சான், ஏற்கனவே ஒரு தெளிவேரி முண்டை ஸ்கெட்ச் போட்டு வந்துட்டான் பக்கத்துல. வந்துட்டேண்ணா. வாடா, இருக்கிற காணில் நீ வேற. வரண்ணா, போலீஸ்லாம் இருந்தாங்கண்ணா, அதான் நான் சுத்திட்டு வந்தேன். எங்கடா தம்பி 2 தான் வாங்கிட்டு வந்துருக்குற? டம்ளர் தண்ணி எங்கடா? அது இல்லாமல் எப்போ அடிக்கிறது? நம்ம இருக்கிற டென்ஷனுக்கு இப்போ ராதாவே குடிக்கலாம். கொஞ்சம் அந்தாண்ட போடா. என்ன மச்சான் பார்த்துட்டு இருக்கிற? அட்ரா தம்பிக்கால் ஓட்டு அப்படியே போய் போடுறோம். தா இப்போ சொல்லு மச்சான், என்ன வேணாலும் பண்ணலாம்டா. இதே காண்டோட இப்போ போய் பண்ணுறோம், சரியா? யாரை சொல்கிறியோ எல்லாத்தையும் பண்ணுறோம். ஒரு நிமிஷம், அன்னைக்கு நான் பயத்தில் ஓடிட்டேன், மன்னிச்சிடுங்க. வீராவுக்கு என்னென்ன ஆச்சு? தம்பி வீரா, தம்பி சாரிண்ணா. இதே மெடிக்கல் கண்டம் தான்.
மச்சான். சதீஷ், நம்ம இடத்துக்கு வந்துடுங்க. சார் என்னை எப்பறா கண்டுபிடிச்ச? சார் சதீஷ் எங்கே இருக்கீங்க? சார் எடுத்துல இருக்கேன். அந்த பையனை பிடிச்சி வைங்க. சார் பிடிச்சி வச்சுக்க சார், பையனை பிடிச்சி வச்சுக்க. நீங்கள் அங்கேயே இருங்க, வரேன். சரிங்க சார். சரி வாங்க சார். என்ன இங்க திரும்ப இந்த ஃபோட்டோவில் ஒன்று பார்த்துருக்கியா? தெரியாது. சரி பாப்பா. சார் ஏன் சார் வந்துட்டீங்க? எல்லாம் எனக்கு தெரியும். நீங்கள் போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க. சாப்பாடா? தெரியாமையே சாப்பிடா. பாசியம் ஏந்தி பாசம் என்னும் போர்வையில் பச்சிலம் குழந்தை என்றும் பாராமல் பலி கேட்க துடிக்கும் எந்த மனித மிருகமும் இனி இந்த நாட்டில் இருக்கவும் கூடாது. வேட்டை தொடரும்.